கனா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அன்பரசி பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. நான் இந்த டோர்னமெண்ட்டில் வின் பண்ணும்போது என்னோட அப்பா அம்மா பாட்டின்னு எல்லாரும் என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்கக்கிட்ட நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லணும். இப்படி கூடவே எல்லாமே ஒன்றா நடக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அனன்யாவும் என் கூட தான் கலந்துக்க போகிறா, அவளையும் நீங்கள் பேட்டி எடுங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அனன்யா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து ரூமுக்கு போயிட்டுருக்காங்க. இதுக்கிடையில் மங்கா அந்த மொபைலில் இருந்து அன்பரசியோட நம்பரை எடுத்து இந்த நம்பராக தான் இருக்கும், இந்த நம்பருக்கே கால் பண்ணு அப்படின்னு சொல்லி சிவகாமிக்கிட்ட கொடுக்குறாங்க. சிவகாமியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. ரிங் போயிட்டுருக்கு. அன்பரசி அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அனன்யா ரொம்ப கோவமாக ரூம்குள்ளே என்ட்ராகிறாங்க. கரெக்டாக அந்த சமயம் பார்த்து அன்பரசி அட்டன் பண்ணுறாங்க. அன்பரசி எடுக்கலன்னு நினச்சிக்கிட்டு சிவகாமி அந்த ஃபோனை காதுலேருந்து எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க. அனன்யா பேச எல்லாத்தையுமே அன்பரசி கேட்டுடுறாங்க. அவள் இந்த போட்டியில் ஜெயிக்கக்கூடாது, அந்த அன்பரசியை நாம் தோக்கடிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க பாட்டி அப்படின்னு மங்கா கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் வசந்தா கஸ்தூரியை அவங்க வீட்டில் தான் தங்க வச்சுருப்பாங்க. அன்பரசி கஸ்தூரியை கூட்டிகிட்டு உண்மையெல்லாம் சொல்ல சொல்லி கேட்கும்போது கஸ்தூரி மயங்கினதுனால அன்பரசி தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக வீட்டுக்குள்ளே போயிருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் வசந்தா கஸ்தூரியை பார்த்துருப்பாங்க. கஸ்தூரி அங்கே இருக்க வேண்டான்னு சொன்னதுனால வசந்தா கஸ்தூரியை கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் தங்க வச்சுருப்பாங்க. அப்போது கஸ்தூரி எல்லா உண்மையும் வசந்தா கிட்ட சொல்கிறாங்க. அன்பரசி தன்னோட பொண்ணு அப்படின்னும் சந்திரசேகரும் ஜானகியும் அவங்க அப்பா பாட்டி அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வசந்தா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டு வசந்தா ஏமா இந்த உண்மையை நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லலைன்னு கேட்க அதுக்கு கஸ்தூரி அந்த மங்காவுக்கு பயந்துக்கிட்டு தான் நாங்கள் யாருக்கிட்டையும் சொல்லலை, பணத்துக்காக அந்த மங்கா என்ன வேணாலும் பண்ணுவா, அன்பரசி தான் அந்த வீட்டோட மூத்த வாரிசுன்னு தெரிஞ்சா அவள் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால தான் நான் இந்த உண்மையை யாருக்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதனால் வசந்தா இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போது அந்த வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் கஸ்தூரி கிட்ட சொல்லணும் அப்படின்றதுனால கஸ்தூரிக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் கஸ்தூரி மொபைலில் காலை அட்டன் பண்ணல அப்படின்றதுனால வசந்தா அவங்க வீட்டுக்கே போயிட்டு கஸ்தூரி கிட்ட பேசுகிறாங்க. அம்மா, நீங்கள் உங்களோட முடிவை மாற்றிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு கஸ்தூரி, இங்கே பாரு வசந்தா, நீ இந்த மாதிரிலாம் சொல்கிறதா இருந்தா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன், இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு கஸ்தூரி அங்கேருந்து வெளியில் போகிறேன்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து கரண்ட் வருது. அப்போது டிவி ஆன் ஆகுது. அதில் அன்பரசி கொடுத்த பேட்டி வருது. அதில் அன்பரசி டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சா அவங்களுக்கு இன்ஸ்பெக்டர் போஸ்ட் கொடுக்கறதாவும் அதில் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து வசந்தா, பார்த்தீங்களாம்மா, நாளைக்கு அன்பரசி அம்மா அந்த போட்டியில் ஜெயிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க இன்ஸ்பெக்டர் ஆகிடுவாங்க. அவங்க போலீஸ் ஆகிட்டா அந்த மங்காவால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் தைரியமாக இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இதனால் இந்த விஷயத்தை பற்றி கஸ்தூரி யோசிச்சுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் கஸ்தூரியை காப்பாற்றினவங்க சந்திரசேகருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி ரிஷி லேண்ட் ஆகிட்டாரு, அவர் நேராக உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு சந்திரசேகர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஜானகி யாருன்னு கேட்க ரிஷி வந்திருக்காராமா, கஸ்தூரியை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் அவர்கிட்ட தான் ஹெல்ப் கேட்கலான்னு நினச்சேன், அவரே இங்கே வராராம் அப்படின்னு அதை சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதோடு இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.